சிவகங்கை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் சிவகங்கை பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக முதலமைச்சரிடம் தங்கள் கல்லூரி முன் பேருந்து நின்று செல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் அதனை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார். இதனையடுத்து ஒரு வார காலமாக பேருந்துகள் நின்று சென்ற நிலையில் தற்போது பேருந்துகள் எதுவும் கல்லூரி முன் நிற்காமல் செல்வதால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனால் முதலமைச்சரின் உத்தரவு என்ன ஆயிற்று என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.